அம்மா வந்து எங்கேயும் யார்கிட்டையுமே எந்த விதமான கோபதாபங்களையும் காட்ட மாட்டாள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சற்றுப்புக்கள் எனும் அந்த 6 விதமான பகைவர்களை ஒழித்து விட்டு தான் மற்ற நம்மளுடைய எதிரிகளை ஒழிப்பாள். அதனால் யார் வேணால் பூஜை பண்ணுங்க, மனசால பண்ணுங்க. தயவு செய்து பூஜை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த அந்த விக்கிரகத்தையோ படத்தையோ எதையும் கொண்டு போய் எங்கேயும் கொடுத்துடாதீங்க. அதை மட்டும் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். அதே போல் யாரும் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணிடாதீங்க. இந்த சாமியை கும்பிடாதீங்கன்னு தயவு செய்து யாரும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த ஆத்மா தேடக்கூடிய தெய்வம் தான் அவர்களை தேடி வரும். அப்படி இருக்கும் பொழுது நாம் முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தை வழிபட சொல்லி கற்றுத்தருவோம். நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கூட இருக்கக்கூடிய பூஜையை நிறுத்த தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள். அதை உங்களை தாழ்மையுடன் இந்த நேரத்தில் நான் கேட்குறேன். இந்த நேரத்துக்காகவும் வேகமாக பேசணும், அடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் வேகமாக முடித்துக்கொள்கிறேன். இதற்கு வாய்ப்பு தந்த வாராகி டிவி சுவாதி அம்மா இருக்காங்க இல்லையா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது எனக்கு அப்படி தான் சொல்லி கூப்பிட்டாங்க. வாராகி அம்மா உங்களை பேச சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த விதமான நினப்பும் கிடையாது, ஒப்புதல் அப்படிலாம் கிடையாது. அவள் சொல்லிட்டா வந்துடுவேன் அந்த இடத்துல. அதனால் அவங்களுக்கும் விளக்குக்கடை அம்மா அவர்களுக்கும் ராஜலக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் குருஜி ஐயா அவருக்கும் ஏனையோர் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள்.